இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனைங்க. நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாலையும் சரி எங்க சர்ச் பண்ணாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் டேண்ட்ரஃப் போகுதுன்னு காட்டுறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு நான் 1-2 ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 ப்ராடக்டே யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணி டேண்ட்ரஃப் வந்து எனக்கு வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு கண்ட்ரோல்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர்ல ரொம்ப டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. தலை குளிச்சுட்டு வருவேன். அன்னைக்கு மதியானம் தலை குளிக்கிறேன்னா சாயங்காலம் ஒரு 4 hours கழிச்சு தலை ட்ரை ஆன அப்புறம் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இந்த காது கிட்ட எனக்கு நான் ஒரு போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த காது கிட்ட பிளாக்கா தெரியுதா? நான் ஒரு போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க. ஒரு நாள் ரொம்ப எனக்கு இச்சியா இருந்துச்சு. ஒரு 2 days பிஃபோர் ரொம்ப இச்சிங்கா இருந்ததுனால என்ன பண்ணேன்னா சரி இதுக்கும் ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போமே. நான் அப்போதான் போட்டோ எடுத்து பார்த்து நோட் பண்றேன் இந்த மாதிரி என் காது பின்னாடி பிளாக் பேச்சஸ் மாதிரி வந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ரவுண்டா வந்திருக்கு. சரி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம இதை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டரை போய் பார்த்தேன். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டேன். முடி விஷயம் இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு கேட்டா அது எதனால வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்னால இந்த காது பின்னாடி பிளாக் பேச்சஸ் வந்திருக்கான். ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு அவங்களுக்கு கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனோட கொடுத்தாங்க ஒரு க்ரீம். 2 days 1.5 days தான். நேற்று காலையில போனேன். ஸோ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே விசிபிள் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. நான் அந்த பேச்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த ஷாம்பூல தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா லேதர் எல்லாமே வருது.